ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து அமரன் படம் வந்த டயத்துலேருந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஃபேசினேஷன் வந்து இந்தியன் ஆர்மியை பற்றி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் நம்ம ஊரில் தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய கேள்விகள், நிறைய ஆச்சரியங்கள். இந்தியன் ஆர்மியில் இப்படிலாம் இருப்பாங்களா, இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்களா, இவ்வளோ நம்பிக்கை இருக்குமா, ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி இருக்குமா, எப்படி இந்த தீவிரவாதிகளெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய க்யூரியாசிட்டி இருக்குல்ல. முகுந்த் வரதராஜன் அவர்களோட ஸ்டோரியை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் மேக் பண்ணிட்டேன், அமரன் படம் வர்றதுக்கு முன்னாடியே. அதை நீங்கள் மதன் கௌரி ஸ்பேஸ் அமரன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். அந்த வீடியோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்து முடிச்சிட்டிங்க ஆல்ரெடி. பட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதே இந்தியன் ஆர்மியில் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. ஓகேவா? இன்ஃபேக்ட் இது ஒரு பேய் கதைன்னு கூட சொல்லலாம். ஆர்மியில் யூனிஃபார்மில் இருக்கிற ஒருத்தங்களே இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து ஆர்மிக்குள்ளே மதிக்கிறது வேறு லெவல். அதாவது அவங்க சர்வீஸில் இருக்கிறப்பமே யூனிஃபார்ம் போட்டிருக்கப்போ அவங்க இறந்து போனாங்கன்னா அவங்கள பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அமரன் படம் கூட அதுக்கு ஒரு டெஸ்டமெண்ட் தான். நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது இன்னொரு கதை. பாபா ஹர்பஜன் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டிருக்கப்போ இறந்து போயிருக்காரு. இன்றைக்கி அவருக்குன்னு கோவில் கட்டி அங்கே இருக்கிற மக்கள் அவரை ஒரு கடவுளாக கும்பிட்டது மட்டும் இல்லாமல் இன்னமும் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவோட எல்லைகளை ஒரு பேயா இன்னும் காவல் காத்துட்ருக்காருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது நம்மளுக்கு நம்பிக்கையாக இருந்தால் பரவாயில்ல, சைனா இதை நம்புகிறாங்க, விச் இஸ் ஆப்சல்யூட்லி கிரேசி. சைனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆவியை பார்த்தோங்கிற மாதிரிலாம் கதைகள் வந்து இந்தியன் ஆர்மியில் பாபா ஹர்பஜன் சிங் பற்றி நிறைய இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அவருக்குன்னு தனியாக ஒரு ரூம் வந்து கொடுக்கப்பட்டு அவர் இறந்து போனதுக்கப்புறமும் அவர் இன்னும் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறது இன்னொரு அமரன் கூட சொல்லலாம். யார் இந்த பாபா ஹர்பஜன் சிங், அவரோட வாழ்க்கை கதை என்ன, இந்தியன் ஆர்மியில் இப்படி ஒரு நம்பிக்கையா அப்படிங்கிற ஒரு பயங்கர கிரேசியான அட் த சேம் டைம் ஒரு பேய் கதையா, எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. நீங்களே கேட்டு முடிக்கிறப்போ இது நம்பிக்கையா இல்லை அதையும் தாண்டியாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சைனீஸ் ஆர்மியில இருந்து இந்தியன் ஆர்மிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த ஃபோன் காலில் அங்கே இருக்கக்கூடிய பார்டர் பேட்ரோல் ஆஃபீஸர், சைனீஸ் பார்டர் பேட்ரோல் ஆஃபீஸர், அந்த பார்டர்லாம் பார்த்துப்பாங்களா, அவர் வந்து காலில் உங்க கூட தான் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் உங்களோட சோல்ஜர் வந்து டெய்லி எங்களோட பார்டரை வந்து நைட்டு நேரத்தில் ரோந்து பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை திருப்பி போக சொல்லுங்க, அதுவும் அது என்ன வெள்ளை குதிரையில், இது எங்களை ரொம்ப வம்புலுக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர் இதை கேட்டுக்கிட்டு, நம்ம ஆர்மியில இருந்து யாரு வெள்ளை குதிரை எடுத்துக்கிட்டு சைனீஸ் பார்டரை வந்து இப்போ ரோந்து பண்ண போறாங்கன்னு ஒரு குழப்பத்துல, எனக்கு தெரிஞ்சு இல்ல இருந்தாலும் நான் கேட்கிறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு சிக்கிம்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குல்ல, இவங்க சொல்ற ஒரு பார்டர் பகுதி இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய மத்த ஜவான் சோல்ஜர்ஸ் எல்லார்கிட்டயும் கேட்கறாங்க, யாராவது இந்த மாதிரி குதிரை, ஏதாவது ஒரு வெள்ளை குதிரை எடுத்துக்கிட்டு ராத்திரி அடிக்கடி அங்க பார்டர் பேட்ரோல் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கிறப்போ அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் இல்ல சார், நாங்க ஏன் சார் பண்ண போறோம், எங்களுக்கு எந்த கமாண்டுமே வரலங்கிறத சொல்றாங்க. கொஞ்ச நாள் போகுது, மறுபடியும் சைனீஸ் ஆர்மியில இருந்து ரெண்டாவது ஃபோன் கால் வருது. எங்க எத்தனை தடவை சொல்றது, இந்த வெள்ளை குதிரையை வச்சுக்கிட்டு ரோந்து பண்ணாதீங்கன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னப்போ இவங்க இருந்துகிட்டே சார் அப்படி யாருமே வரல அப்படிங்கிறாங்க. ரெண்டு ஆர்மிக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன். யார் இது வெள்ளை குதிரையை எடுத்துக்கிட்டு ராத்திரி நேரத்துல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பார்டர்ல டோக்லாம் பகுதியில வந்து சுத்திட்டு இருக்க போறாங்கன்னு ஒரு கேள்வி. அப்போ அங்க இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஜவான் சொல்றாரு, சார் ஒருவேளை அது ஹர்பஜன் சிங்கோட ஆவியா இருக்குமா அப்படின்னு. ஹர்பஜன் சிங் ஆவி, இந்தியன் ஆர்மி, சைனீஸ் ஆர்மி, இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். கரெக்டா? நம்ம சேனல்ல ரெண்டு விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு இந்த நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய போர், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த பேய் கதை, மிஸ்ட்ரி அதெல்லாம் பிடிக்கும். இன்னைக்கு வீடியோல ரெண்டோட காம்பினேஷனை தான் பார்க்க போறோம். பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதா சொல்லப்படக்கூடிய ஹர்பஜன் சிங்கிற ஒரு 22 வயசு பையன் இப்போ வரைக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பார்டர்ல, அப்ப அவங்க சோல்ஜர் இறந்தப்போ அந்த சோல்ஜர் வந்து இன்னமும் இந்தியாவுக்காக இறந்ததுக்கு அப்புறமும் வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்தியன் ஆர்மி நம்புது. எந்த அளவுக்கு நம்புதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க அவங்களுக்குன்னு ஒரு கோவில் கட்டி வச்சிருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இன்னமும் வருஷம் ஒரு பர்டிகுலர் ட்ரெயின் வந்து அங்கேருந்து வெக்கேஷனுக்கு போற மாதிரி கிளம்பி போகுது. அதுல ஹர்பஜன் சிங் அவங்களுக்குன்னு அவங்க ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு எம்டி சீட் விடப்படுது. அங்க ஹர்பஜன் சிங் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத இந்தியன் ஆர்மியில இருக்கிற ஹையஸ்ட் ஆஃபீஸர்ல இருந்து இன்னைக்கு புதுசா சேர்ற பையன் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. கேட்கறதுக்கே பயங்கர வித்தியாசமா இருக்க போகுது. எனக்கு கேட்டப்போ யாரா இந்த ஹர்பஜன் சிங், இவ்வளோ நாளா எப்படி இது தெரியாம போயிடுச்சுன்னு ஒரு பயங்கர ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. ஸோ இந்த கதையை உங்ககிட்ட நான் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி ரேரான ஸ்டோரிஸ், உலகத்தில் நடக்கக்கூடிய வித்தியாசமான விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னால் உங்ககிட்ட வந்து 10 நிமிஷத்துல சேர்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட்.
முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லிடுறேன். ஆகஸ்ட் 13, 1946 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹர்பஜன் சிங் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து பஞ்சாப்ல சத்ரானா அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து பிறக்கிறாங்க. இந்த பையன் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு 18-19 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பேட்ரியாட்டிக், அதாவது இப்பவே வந்து நிறைய பேர் இந்தியானா பயங்கர பேட்ரியாட்டிசம் இருக்கும். அதுவும் பஞ்சாப்னா சொல்லவே தேவையில்லை. அதுவும் 1947 காலகட்டங்களில் யோசிச்சு பாருங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கின புதுசுல வந்து இந்தியாவுக்குன்னு உயிரை கொடுக்கணும், இந்தியாக்காக நான் வந்து இறங்கி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்பஜன் சிங் அப்படிங்கிற ஒரு சின்ன டீனேஜ் பையன், கேப்டன் அமெரிக்கா கதை மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சின்ன பையன் இருந்துகிட்டு இந்தியன் ஆர்மியில் தன்னை என்லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவங்க கொஞ்ச நாள்லயே வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டோ சைனா பார்டர். அண்ட் இது சாதாரண பார்டர் கிடையாது, பல போர்களை பார்த்த பார்டர். சைனா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிக்கிம் பகுதிகள்லாம் அவங்களோடதுன்னு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடம். ஸோ ரொம்ப தீவிரமான ஒரு பர்டிகுலர் பகுதியில் ஹர்பஜன் சிங் அப்படின்ற இந்த ஒரு பையன் வந்து போஸ்ட் பண்ணப்படுறாங்க. போஸ்ட் பண்ண இடத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங்கோட ரோல் என்னமோ சிப்பாய் தான், ஸ்டார்டிங் லெவல் தான். ஆனால் ஹர்பஜன் சிங்கோட டெடிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு பெரிய ஆஃபீஸர் கூட வந்து லேசியா இருந்தாங்கனாலோ, இல்லை ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணலனாலோ, இல்லை வந்து ஏதாவது இந்தியாவுக்கு எதிராக பேசினாங்கனாலோ உடனே அங்கேயே சரி பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப பேட்ரியாட்டிக்கான ஒரு சின்ன பையனாக தான் இருந்திருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஹர்பஜன் சிங் வந்து பெருசா போருக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலனாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிப்பாய்க்கு பேசிக் லெவல்ல ரோல்ஸ் கொடுப்பாங்கல்ல, இந்த மியூல், இந்த அங்க இருக்கக்கூடிய குதிரைகள்லாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போ, அங்கேருந்து நீங்க திருப்பி கொண்டு வா, இந்த மாதிரி வேலைகள் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை கூட நான் நாட்டுக்காக பண்றேங்கிற அளவுக்கு பயங்கர டெடிகேஷனா பண்ணிட்டு இருந்த ஹர்பஜன் சிங் வந்து 1968 ஓகேவா, 1968 22 வயசே ஆனப்போ அக்டோபர் 4 ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் நடக்குது. அந்த பயங்கரமான பனி பொழிவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலி, ஓகேவா. ஸோ நடுவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கு. நம்ம ஜென்ரலாகவே ஹிமாலயாஸ்னு சொன்ன ஒரு இமேஜ் இருக்கும்ல, ரெண்டு சைடு மிகப்பெரிய மலை வந்து வி ஷேப்ல இருக்கும், நடுவில் ஒரு பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கும், அதுக்கிட்ட ஒரு கரடு முரடான பாதை இருக்கும். அதுவும் 1968 தான் யோசிச்சு பாருங்க ரோடு எவ்வளவு மோசமா இருக்கும்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாதையில வந்து மியூல்ஸ் பார்டர்ல வந்து குதிரைகளை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற வேலையை வந்து ஹர்பஜன் சிங்க்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கப்பட்டப்ப அக்டோபர் 4 அன்னைக்கு குதிரையை எடுத்துட்டு போன ஹர்பஜன் சிங் வந்து திருப்பி வரவே இல்லை. சுத்தி இருக்கிற சிப்பாய்ஸ்லாம் இருந்துகிட்டு போடு, இங்க வந்து பயங்கரமா வேலை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓடி போறாங்க, ஹர்பஜன் சிங்கும் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் ரியலைஸ் பண்றாங்க ஹர்பஜன் சிங் வந்து சுத்தி இருக்கிற எந்த இடத்துலயுமே பார்க்கப்படல அப்படிங்கறது ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொந்த ஊருக்கும் போகலன்னப்போ ஒருவேளை ஹர்பஜன் சிங் ஏதாவது தவறு நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன குதிரையெல்லாம் திருப்பி வந்துருச்சு, அது போயிட்டு வந்த பழக்கத்திலே இருந்துச்சு. ஹர்பஜன் சிங் மட்டும் காணோம், எப்படி காணாம போயிருப்பாங்க, ஒருவேளை அன்னைக்கு பனிப்பொழிவு அதிகமா இருந்துச்சு, இறந்து போயிருப்பாங்களாங்கிற ஒரு சந்தேகம் வந்து எல்லாருமே அங்க போய் செக் பண்ண போகிறாங்க. ஹர்பஜன் சிங் அங்க இறந்துட்டாங்களான்னு சொல்லி செக் பண்ணி போனப்போ அந்த இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா பனியா இருக்குது, உடல் கிடைக்கவே இல்லை, திரும்பி வந்துடுறாங்க. சுத்தி இருக்கிற சிப்பாய்ஸ்லாம் இருந்துகிட்டு இவன் தான் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டு சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கான், எல்லாரையுமே வந்து ஏமாத்திட்டு இருக்கான், ஊரை விட்டு ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பேசின ஒரு சிப்பாயோட கனவுல அன்னைக்கு ராத்திரி ஹர்பஜன் சிங் வந்தாருன்னு அந்த சிப்பாய் கிளைம் பண்றாரு. கனவுல வந்துட்டு ஏய் நான் என்ன ஓடுறாளாடா, அன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு பனிப்பொழிவு இருந்துச்சு, வேற வழி இல்லாம என் காலு ஸ்லிப் ஆகி அந்த 2 வி ஷேப்ல இருக்குல்ல அந்த கீழே இருக்கிற உறைஞ்சு போன பனியில போய் என் உடல் வந்து அடங்கிருச்சு, நான் அங்கதான் இறந்து கிடக்குறேன், வந்து பாருங்க அப்படிங்கறத சொல்றாரு. இவர் இதை சொன்ன உடனே இவங்க அலர்ட் பண்றாங்க. பட் ஆர்மி ஆஃபீஷியல் சொல்றாங்க, எங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கலாம், அவங்க இறந்துட்டாங்களா இல்லையா உடனே வந்து அனுப்பிச்சு வச்சிட்டோம், எங்களோட பெட்டாலியன் வந்து மொத்தமா அங்க போய் தேடி பார்த்துட்டாங்க, அங்க உடல்லாம் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. பட் இந்த பையன் இருந்துகிட்டு இல்ல சார், ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடம் வந்து அந்த கனவுல வந்து ஹர்பஜன் சிங் என்கிட்ட சொன்னா, அங்கதான் என்னோட உடல் இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம ஒரே ஒரு டைம் போய் பாத்திரலாம்னு சொன்ன உடனே சரி ஓகே, அவங்க எல்லாமே ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா நிறைய பேர் மறுபடியும் வந்து கேட்குறாங்க, சார் ஹர்பஜன் சிங் உடல் இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பெக்டபிள் எண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். கடைசியில் இவங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல மனசே இல்லாமல் நிறைய பேர் வந்து தேடி பார்க்க வந்தாலும் சொன்ன எக்ஸாக்ட் பாயிண்ட்ல ஹர்பஜன் சிங்கோட உடல் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கப்படுது. அண்ட் ஹர்பஜன் சிங் அந்த கனவுல சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட உடல் எங்கே கிடைக்கப்படுதோ அங்கேயே என்னை தகனம் செஞ்சிடுங்க, நாங்கள் எனக்குன்னு ஒரு சின்ன டென்ட் போட்டு வச்சிருங்க, நான் அங்கே என்னோட வாழ்நாள் ஃபுல்லா இந்தியாவுக்காக காவல் காக்குறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்களாம். இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம், அங்க இருக்கிற ஈவன் ஆர்மிக்கு கூட எப்படி கரெக்டா எக்ஸாக்டா இவ்வளோ பெரிய பேர் ஆட்கள் போறாங்க ஆனா உடல் கண்டுபிடிக்க முடியல, கரெக்டா கனவுல வந்து சொன்னாங்கன்னு சொன்ன பின் பாயிண்ட் பண்ண மாதிரி அந்த இடத்துல எப்படி கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஃபேசினேஷன்ல ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்ல. ஸோ அங்க வந்து ஒரு டென்ட்டை கட்டி வச்சுட்டு ஹர்பஜன் சிங் அங்கேயே வந்து தகனம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹர்பஜன் சிங் வந்து அங்கதான் அவர் ஓகே கனவுல வந்து தன்னோட உடலே வந்து கண்டுபிடிச்சக்கூடிய ஒரு சோல்ஜர் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமானுஷ்யங்கள் இந்தியன் ஆர்மிக்குள்ளே ஃபீல் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து சிப்பாய்ஸோட நம்பிக்கைகள், இந்தியன் ஆர்மியோட நம்பிக்கை. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வந்து அந்த பேட்ரோலிங்ல இருக்கிறப்ப கொஞ்சம் நைட்டு தூங்கிட்டாங்கன்னா
பொலிர்னு ஒரு அரவுலுமா எந்திரிச்சு யார் அடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தா கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்களாம். ஒழுங்கா யாராவது ட்ரெஸ் பண்ணாம போனாங்கன்னா திடீர்னு தடிக்க கீழே விழுவாங்களாம். ஆனா ஏன் தடிக்க விழுகிறாங்கன்னு பாக்குறப்போ வரிசையா தடிக்க விழுகிறவங்களா ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணாத ஆட்களா இருக்காங்களா. அதாவது ஆர்மினா அதுக்குன்னு ஒரு டீக் ஃபார்ம் இருக்கும், அப்படி இல்லாத ஆட்களா இருப்பாங்களா. என்னடா இந்த மாதிரி அமானுஷங்கள் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அதே ஒரு சோல்ஜரோட கனவுல வந்து மறுபடியும் ஹர்பஜன் சிங் இருந்துகிட்டு நான் இன்னும் போகல, நான் சொன்ன மாதிரியே அந்த டென்ட்ல இருந்துகிட்டு நான் இந்தியாவுக்காக காவல் காத்துட்டு தான் இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய ரெஜிமெண்ட்ல யாராவது லெத்தாஜிக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மேல நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. இவங்களுக்கும் பயங்கர ஆச்சரியம், இதெல்லாம் உண்மையிலே ஹர்பஜன் சிங் தான் பண்றாரா இல்ல யாராவது பிராங்க் பண்றாங்களான்னு யோசிச்சாலும் கனவுல எல்லாம் வர்றது எப்படி பாசிபிள்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நாளாக இந்த அமானுஷங்கள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த லோக்கல் மக்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் ரொம்ப ஆபத்து அப்படின்னு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஹர்பஜன் சிங் வந்து எங்களை கரெக்டா காப்பாத்துறாரு. ஒரு பெரிய பனிப்பொழிவு இருக்குன்னா எங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் நாங்க எங்க வீட்டுக்கு போற வரைக்கும் மட்டும் அந்த பனிப்பொழிவு இருக்க மாட்டேங்குது. எஸ்பெஷலி ஹர்பஜன் சிங்கோட அந்த டென்ட் கிட்ட நாங்க அங்க இருக்கிறப்ப யாராவது வேற்று ஆட்கள் யாராவது வந்து ஒரு தவறு செய்ய யாராவது வர்றாங்க, திருடுறதுக்கு வர்றாங்க, கொலை செய்ய வர்றாங்க, அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கே ஏதோ ஒன்று பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டு அங்கே தப்பிச்சு போயிடுறாங்க. அப்போ அங்க ஏதோ ஒன்று இருக்குதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்து ஹர்பஜன் சிங்கோட வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கப்போதான் சைனால இருந்து அந்த ஒரு ஃபோன் கால் வருதுன்னு சொல்றாங்க. இந்த சைனால இருந்து வந்த ஒரு பர்டிகுலர் ஃபோன் கால் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி நான் பார்த்தேன் இந்தியாவோட பார்டர் சைடு ஒரு குதிரையில, அதுவும் ஒரு வெள்ளை குதிரையில, அந்த ஹர்பஜன் சிங் வந்து ஸ்டார்டிங்ல அந்த குதிரைகள் எல்லாம் மேய்ச்சிட்டு போயிட்டு இருப்பாருன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை குதிரையில வந்து ஒரு நபர், அந்த ஆளோட முகம் எனக்கு தெரியல, ஆனா இந்தியன் ஆர்மி யூனிஃபார்ம் போட்டிருந்தாரு. தூரத்துல இருந்து பார்த்தேன், கையில ஒரு தல்வார் வாளை வச்சுக்கிட்டு குதிரையில ஏறி உட்காந்துக்கிட்டு ஏன் அந்த இடத்த அடிக்கடி பார்டரை கிராஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்கிறப்போதான் அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் ஆகுது இது ஒருவேளை ஹர்பஜன் சிங்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஹர்பஜன் சிங் அங்க காவல் காத்துட்டு இருக்காருங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ஒரு மிகப்பெரிய ட்ரெடிஷனே இந்தியன் ஆர்மியில ஆரம்பிக்குது. வருஷம் ஹர்பஜன் சிங் வந்து அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸோட கனவுல வந்து சொல்றது என்னன்னா என்னோட டென்யூர் முடிகிற வரைக்கும், அதாவது 60 வயசு வரைக்கும் இந்தியன் ஆர்மியில நான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கறத அவர் சொல்லிட்டு இருந்திருக்காரு. சோ இந்தியன் ஆர்மியுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஹர்பஜன் சிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் 22 வயசுல இறந்து போனாலும் அவருக்குன்னு அங்க வந்து ஒரு டென்ட் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கோவிலாவே ஆயிடுச்சு. இப்போ அங்க போய் பாத்தீங்கன்னா 2 கோவில் இருக்குது. ஓல்டு ஹர்பஜன் சிங் கோவில் இருக்குது, நியூ ஹர்பஜன் சிங் கோவில் இருக்குது. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பாபா ஹர்பஜன் சிங்னே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற ஊர் மக்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய காவல் தெய்வமா, லோக்கல் கார்டியனாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்கிமை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடவுளா வந்து இவரை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கோவிலுக்குள்ள பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு பர்டிகுலர் பங்கர் பெட் யூனிஃபார்ம் எல்லாம் வைக்கப்பட்டு இருக்குது. இவர் தங்கக்கூடிய இடத்துலயுமே வந்து அந்த பங்கர் பெட் யூனிஃபார்ம் எல்லாம் டெய்லி ப்ராப்பரா அயர்ன் பண்ணி வைக்கப்பட்டு இருக்கு. பிகாஸ் ஹி லைக்ஸ் தட். சில டைம் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா அந்த பெட் எல்லாம் வந்து லைட்டா கசங்கி இருக்கும், ஷூஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்னோ பட்டிருக்கும். அப்ப ஹர்பஜன் சிங் ராத்திரி நேரத்தில் எங்கேயோ போயிட்டு வந்திருக்காருன்னு தானே அர்த்தம் அப்படின்லாம் சொல்றாங்க. இதுல போக ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. இந்தியன் ஆர்மி இதை பண்ணாங்கிறதா பயங்கர ஆச்சரியமா இருக்கக்கூடியது. என்னன்னா சிக்கிம்ல இருந்து வருஷத்துக்கு ஒரு வெக்கேஷன், சோல்ஜர்ஸ்ல வெக்கேஷன் போவாங்க. அந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் டயத்துல ஹர்பஜன் சிங்கோட பிலாங்கிங்ஸ், யூனிஃபார்ம் எல்லாத்தையும் ஒரு பேக்ல வச்சுக்கிட்டு அந்த ட்ரங்க் பாக்ஸ் வந்து இந்தியன் ஆர்மி ஒரு 2 பேரையும் கூப்பிட்டுட்டு போய், செக்யூரிட்டி மாதிரி 2 பேரையும் கூப்பிட்டுட்டு போய் ஒரு ட்ரெயின்ல ஏத்தி விட்டுருவாங்க. இந்த ட்ரெயின் வந்து சிக்கிம்ல இருந்து கிளம்பி பஞ்சாபுக்கு போகுது. சோ இந்த போகிற வழி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் வந்து 2 சைடு உட்கார்ந்திருப்பாங்க, நடுவுல ஒரு சீட் எம்டியா இருக்கும். நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் அவரோட ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்காருன்னு. இதை வந்து 2006 வரைக்கும் 2001 வரைக்கும் ரொம்ப ரீசெண்டா வரைக்கும் வந்து ரொம்ப 2006 வரைக்கும் வந்து இந்தியன் ஆர்மி ஃபாலோ பண்ணிருக்காங்க. எப்போ 1968 வந்து ஹர்பஜன் சிங் இறந்துட்டாரு. 2006 வரைக்கும் அவரோட சர்வீஸ் வந்து இந்தியன் ஆர்மியில இருக்குதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பி அவருக்குன்னு மரியாதை கொடுத்து இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு டைமும் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து 2 சோல்ஜர்ஸ் அவரோட கிராமத்துக்கு போயிட்டு அந்த ரெஜிமெண்ட்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்களால முடிஞ்ச கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்க அம்மாவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்ச்சர் வந்து ஆஸ் லேட்டஸ்ட் 2006 வரைக்கும் போயிருக்குது. அவர் வந்து இறந்து போய் இத்தனை வருஷம் கழிச்சும் பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ரேங்க் எல்லாம் ஹையர் ஆக்கிட்டு இருக்கப்பட்டிருக்குது. அவர் கேப்டனா ரிட்டையர் ஆயிருக்காரு. ஒரு சிப்பாயா சேர்ந்தவர் வந்து ஆர்கானிக்கா அத்தனை வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு என்ன ரைஸ் இருக்குமோ அது எல்லாமே கொடுக்கப்பட்டு அவரோட சேலரி வந்து இந்தியன் ஆர்மி அவரோட அக்கௌண்ட்டுக்கு இறந்து போனதுக்கு அப்புறமும் கிரெடிட் பண்ணின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஃபேசினேட்டிங்கான கதை அங்க இருக்குது. இதுல என்ன ஆச்சரியம்னு பாத்தீங்கன்னா இது இந்தியன் ஆர்மி நம்புறாங்கிறது இல்ல, சைனீஸ் ஆர்மியில இருந்தவங்க கூட இந்த 1960s 70s காலகட்டங்கள்ல ஹர்பஜன் சிங் வந்து ஆவியா அங்க சுத்திட்டு இருந்தாங்கிறத நம்பினாங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அங்க இருக்கிற கிராம மக்கள் இன்னமும் அதை நம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எப்படி கருப்பசாமி கோவில்ல கூட்டம் கூடுறாங்களோ அந்த மாதிரி சிக்கிம்ல ஹர்பஜன் சிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் கோவில்ல, பாபா ஹர்பஜன் சிங் கோவில்ல வந்து மக்கள் பயங்கரமா அலமோதிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டர் கேனை கொண்டு போய் நம்ம அங்க வச்சுட்டு வந்துட்டோம்னா ஒரு வாரம் கழிச்சு நம்ம அங்க போனோம்னா அந்த வாட்டர் கேன் காலி ஆயிடும் கூட நம்பிக்கை இருக்குது. சோ அங்க போறவங்க எல்லாம் ஒரு வாட்டர் கேன் எடுத்துட்டு போற பழக்கம் இருக்குது. இது போக இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்மி ஆபீசர்
சிக்கிம்ல போஸ்ட் பண்ணப்பட்டாலும் அவங்க பண்ணக்கூடிய முதல் விஷயம் வந்து ஹர்பஜன் சிங்கோட கோவிலுக்கு போய் நான் இங்கே தான் இருக்க போறேன், என்னை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றது தான். இன்னைக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் பார்டர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த மீட்டிங்ஸ்ல எல்லாம் போய் உட்காருவாங்களா, பார்டர் மீட்டிங்லாம். அப்போ ஒரு சேர் வந்து எக்ஸ்ட்ராவா இந்தியா சைட் போடப்படுமா, அது ஹர்பஜன் சிங்க்குன்னு சொல்றாங்க. இந்த மொத்த கதையும் கேட்கறப்ப எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. இதுல எந்த அளவுக்கு வந்து உண்மைத்தன்மை இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா, லாஜிக்கலா யோசிக்கிறப்ப நிறைய விஷயங்களை கேள்வி கேட்கற மாதிரி தான் இருக்குது. பட் இவ்வளோ பேரு நம்பி ஒருத்தங்க வந்து நம்மளை பாதுகாக்கிறாங்கன்னு நினைக்கிறப்போ, கடவுள் தான் பாதுகாக்கணும்னு இல்லை, ஒரு சோல்ஜரும் பாதுகாப்பாங்கிறத ஒரு பயங்கர ஃபேசினேட்டிங்கான உண்மையை நான் எடுத்துக்கிட்டேன். நீங்க ஒருவேளை ஹர்பஜன் சிங்கோட கோவிலுக்கு போக முடிஞ்சிச்சுனால், உங்க கையில ஒரு வாட்டர் கேன் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு விஷயம் வச்சுக்கலாம். எந்த ஒரு விஷயம் வந்து ஹர்பஜன் சிங்கோட கோவில்ல நீங்க வைப்பீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன். இந்த மாதிரி பேய் கதைகள், மர்மமான கதைகள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பிடிக்கும்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு ஹர்பஜன் சிங்கோட ஆவி கிட்ட நீ என்ன கேட்பாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர். அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு MG ஸ்குவாட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சேருங்க. நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ண வேற ஏதாவது டாபிக் சஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க, மதன் கௌரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணுங்க. You should be able to find my profile. Love you all. Take care. Bye. Cheers, MGs.